ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. நான் தேவிங்க. நம்ம சேனலில் இன்றைக்கி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி ஒரு வீடியோ பால் கறக்கிற மாதிரி வீடியோ போட்டாலும் வியூஸே போக மாட்டேங்குதுங்க. இருந்தாலும் போடுவோம் அப்படின்ற ஒரு முயற்சி தான். நம்ம பால் கறக்கிற மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டாங்க. அதனால் இந்த வீடியோ நான் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவே இந்த பால் கறக்கிற வீடியோ தாங்க. ஆரம்பத்தில் எனக்கு எப்படி வீடியோ போடணுன்னே தெரியல. ஆனால் அப்போதெல்லாம் போடும்போது நிறைய வியூஸ் போச்சு. இப்போலாம் இப்படி தான் போடணும், இப்படி இந்த வருஷம் நல்ல நிறைய தகவல்கள் சொல்லி போடும்போது நமக்கு வியூஸே கிடைக்க மாட்டேங்குதுங்க. எதனால் அப்படின்னு எனக்கும் தெரியலங்க. இருந்தாலும் பரவாயில்லங்க. நம்ம முயற்சியை மட்டும் கைவிடக்கூடாது அப்படின்றதுக்காக சேனல் ஆரம்பிச்சிட்டோம். அதனால் நம்ம வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம். ஸ்பீடாகலாம் பால் கறக்குறாங்க. எனக்கு போக போக அப்படியே கறக்க கறக்க அந்த ஸ்பீடு வந்துடும். 1 மாடு 2 மாடுன்னா நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து கறப்போம். அதுவே 4 மாடு 5 மாடுனா கொஞ்சம் ஸ்பீடாக கறந்துட்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஸ்பீடாக கறப்போம். அந்த மாதிரி தான் ஸ்பீடாக பால் கறக்க வந்துருச்சு எனக்கும். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு நேரத்துக்கு ஒரு 3 மாடு 4 மாடு கறக்குறோம் இல்லைங்களா? அதனால் இப்படியே கறந்துகிட்டே இருப்போம்னா கறந்துட்டு இருக்கவும் முடியாதுங்க. இப்போ நான் 3 வருஷமாக பால் கறந்துட்டுருக்கேன். எனக்கு கை வலி, ஒரு கையில் விரலெல்லாம் வலிக்கும். கை தோள்பட்டை இப்படி உட்கார்றனால முதுகு இதனால் நிறைய வலியெல்லாம் வந்திருக்குங்க. என்னாலே ஒரு சில நேரங்களெல்லாம் பால் கறக்கவும் முடியாதுங்க. அதனால் தம்பியை வத்துக்கறவை மாடு, அதனால் வத்துக்கறவை மாட்டில் நீ கறந்து பழகிக்கோ அப்படின்றதுக்காக சாயங்காலம் இந்த மாட்டில் விட்டுறது. எப்படியோ தக்கி முக்கினாலும் கறந்து பழகிட்டோம், நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் பால் கறக்க வச்சு பழகிக்கிறதுங்க. இப்படி பால் கறக்க டெய்லி பால் கறந்துகிட்டே இருந்தால் ஒன்றும் தெரியாதுங்க. திடீர்னு போய் உட்காந்து பால் கறந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கை வலிக்கும், உட்கார முடியாது, இடுப்பு வலிக்கும், நிறைய பிரச்சனை இருக்குங்க. பார்க்குறவங்களுக்கு அவங்க பால் கறந்து ஊற்றுறாங்க, சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு மட்டும்தான் தெரியும். ஆனால் அதுக்கிட்ட வாங்கி அதுக்கிட்ட முன்னாடி நின்று பால் கறக்கும்போது தான் நமக்கு தெரியும் அந்த அருமை. ஏன் இப்படி சாணியிலேயே மாட்டை கட்டியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க, இந்த சாணி நமக்கு அள்ளுற வேலை மிச்சம். காட்டுக்குள்ளேயே கட்டிட்டோம் அப்படின்னா அடுத்து உழவு ஓட்டும்போது அதுக்கு மண்ணுக்கு எருவாக மாறிடும் இல்லைங்களா? அதனால் அதிலே கட்டிக்கிறது. இந்த பால் கறக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாடு வால்லையே அடி வாங்க முடியாதுங்க. சட்டுன்னு மூஞ்சிலே அடிக்கும் பார்த்துக்கோங்க. அந்த அடியையும் வாங்கிக்கணும். இப்போ இந்த கருப்பு மாடு பாலுக்கே நிற்க மாட்டேங்குதுங்க. கவுத்தை பிடிச்சி கட்டி காலில் மெட்டிட்டு தான் பால் கறந்துட்டுருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா முன்னாடி யாரையாச்சும் நிற்க வச்சு தான் பால் கறக்கிற மாதிரி இருக்குது. எதனாலன்னா அது நம்மளுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிது. நம்ம வேகமாக பால் கறக்கிறோம் அப்படின்னா அது மிரண்டுட்டு போகும். கொஞ்சம் பதுசாக பொறுமையாக பால் கறந்தோம் அப்படின்னா அது பாலுக்கு நின்றுக்கிறோம். கருப்பு மாட்டை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து இப்படியே தான் யாராச்சும் முன்னாடி நின்று பால் கறக்கணும், அந்த மாதிரியே தான் இருக்குது. இது மாறுமா என்னன்னு தெரியல. ஆனால் கன்றுக்குட்டி இருக்கும்போதெல்லாம் கன்றுக்குட்டியை பிடிச்சி முன்னாடி கட்டிட்டு கறந்தோம் அப்படின்னா அது பாட்டில் கறவைக்கு நின்றுக்கிறோம். இப்போ தான் புதுசாக பழகிருச்சுன்னு நினைக்கிறேங்க. இது கிட்டத்தட்ட ஒரு நாள் நான் வாங்கிட்டேன். அதனாலேயே பயந்துக்கிட்டு கொஞ்சம் மெதுவாக கறக்கணும், இருந்தாலும் நேரம் ஆகுது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் படபடன்னு கறப்பேன். அப்படி படபடன்னு கறக்கும்போது பார்த்திங்கன்னா காலை தள்ளி வச்சு அது பாட்டில் நகர்ந்து போய்கிட்டே இருக்கும். நகர்ந்து போனாலும் போயிட்டு போது நம்மள உதைக்காமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே கறப்பேன். யாராச்சும் முன்னாடி இருந்தாங்க அப்படின்னா பயப்படாமல் கறந்துடுவேன். இப்படி வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வேணால் பால் கறக்கிறது ரொம்ப ஈஸியாக தெரியுது, பால் வருமானம் வருது, அவங்க சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. 4 மாடை பிடிச்சிட்டு போய் கட்டி நான் அதை இழுத்து தண்ணி கூட்டு கட்டி அதில் சாணி அள்ளி அதுக்கு தீவனம் போட்டு அதுக்கு பாலை கறந்து அந்த பாலை கொண்டு போய் விற்கிறோம். அதுக்கு பின்னாடி எவ்வளோ வேலை இருக்குது தெரியுங்களா? தெரிஞ்சவங்களுக்கு யாரும் இதை பற்றி சொல்ல தேவையே இல்லைங்க. மேய்ச்சல் இல்லாத காலத்தில் தீனி வாங்கி போட்டு மாடுகளை பராமரித்து மாடுகள் வயிற்றுக்கு இருந்தால் தான் பால் கறக்க முடியும். மாடுகள் வயிற்றுக்கு இல்லைன்னா பால் இருக்காது. இவ்வளோ விஷயம் இருக்குங்க பால் கறக்கிறதுல.